தயவு செய்து எல்லாருமே ஒரு தடவை இதில் அவதானம் செலுத்துங்க. இதில் எல்லாருமே பாதிப்படையலாம். என்னென்னு சொன்னால், இலங்கையினுடைய வளிமண்டலவியல் திணைக்களத்தால் இன்றைக்கு ரெட் அலர்ட் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வெப்பநிலை தொடர்பாக சாதாரணமாக மனித உடலால் உணரப்படக்கூடிய வெப்பநிலையினுடைய அளவு எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கலாம்னு சொல்லி ஒரு விடயம் வந்து சொல்லப்படுகிறது. முக்கியமாக சொல்லப்போனால் இலங்கையினுடைய வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் மற்றும் தென் மாகாணங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கிறார்கள். இந்த காலகட்டங்களில் சிறுவர்கள், வயோதிபர்கள், அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்கள் இவர்களுக்கான பாதிப்புன்றது வந்து மிக அதிகமாக இருக்கும். தயவு செய்து இந்த ரோட்டில் போகும்போது வாகனங்களுக்குள்ள சிறுவர்களை விட்டுட்டு போகிறது, வெளியில் போகும்போது பார்க் பண்ணிட்டு போகும்போது வாகனங்களுக்குள்ளேயே அவர்களை வச்சு மூடி விட்டுட்டு போகிறது, அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்களை வந்து வெளியில் அனுப்புறது, முதியவர்களை வெளியில் அனுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க. அது அவர்களுக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்ப இலங்கை முழுவதும் இந்த இல்ல மெய் வல்லுநர் விளையாட்டு போட்டிகள் பாடசாலைகளில் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இது வந்து அடுத்த ஒரு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய ஒரு பிரச்சனையா மாறப்போகுது இந்த காலநிலையினால. ஏன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் வந்து வெளியில போகும்போது வெப்பநிலையினுடைய தாக்கம் அதிகரிக்கிறதால சிலவள அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். இது தொடர்பாக இலங்கையினுடைய கல்வி அமைச்சினுடைய செயலாளரோட ஒரு கலந்துரையாடல் நடந்திருக்குது. அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஒருவேளை இந்த இல்லமை வல்லுநர் விளையாட்டு போட்டிகள் தள்ளி வைக்கப்படலாம் என்ற மாதிரியும் சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு கொடுக்குது. ஆனால் இனிவரும் காலங்கள் எல்லாமே, இன்றைக்கு மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களோடபடியாக முடிஞ்ச வரைக்கும் அதில் எல்லாருமே அவதானமாக இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது. அதே மாதிரி இலங்கையினுடைய காற்றினுடைய தரக்குறியீடும் ஒரு மோசமான குறியீடாக மாறி இருக்குது. காற்றினுடைய தரமும் வந்து மாசுபட்ட காற்றாக மாறி இருக்குது. சுவாச பிரச்சனைகள் எல்லாம் நிறைய பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலநிலை தொடர்பாக எல்லாருமே அவதானமாக இருந்து கொள்ளுங்க, முன்னெச்சரிக்கையோடு எல்லாருமே இருந்து கொள்ளுங்க. இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாருக்குமே தெரியப்படுத்தி அவர்களையும் அலர்ட் பண்ணுங்கள்.